வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய செய்தி என்னன்னா, பணம் பணம் மாத்திரம்தான் அப்படின்னு. இந்த வழியில் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சதுனால ஒரு ஃபாலோயர் எனக்கு கொடுத்தாங்க, ரொம்ப விருப்பப்பட்டு. அரக்குன்னு நினைக்கிறேன், அரக்கோ கண்ணாடி. நீங்கள் விருப்பப்பட்டதுனால பணம் மாத்திரம்தான் நிறைய விஷயங்கள் பற்றி நான் பேச விரும்புகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, பணம் பற்றி பேசும்போது, பணம் செல்வம் நம்மிடம் வந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அதை வரவேற்க வேண்டும். எப்படி வரவேற்க வேண்டும்? நம்மிடம் செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது, ஒரு சந்தேகம் இல்லாமல் நீங்கள் அதை துரத்தாமல், ஆங்ஸைட்டி அப்படி பயந்து பயந்து கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணாமல் நீங்கள் அதை வரவேற்க வேண்டும். செல்வத்தை நாம் ஈர்க்கின்றோம், செல்வத்தை துரத்துவதில்லை. அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த டிசைருமே ஈர்க்க வேண்டும், துரத்தக்கூடாது. அந்த துரத்தும் போது என்ன ஆகிடும்னா, இந்த எமோஷனே டோட்டலாக மாறி போயிடும். அப்படி பணம் வருது பணம் வருது பணம் வருமா, பணம் வருது அப்படின்னு நினச்சிட்டே இருந்துட்டு, இந்த பணம் எனக்கு கிடைத்து விட்டதுன்னு சொல்லும்போதே மனசில் அப்படியே யோசனை பண்ணவே கூடாது. மனசோர்வு, அழுத்தம் இரண்டும் இல்லாமல் இதை செய்ய வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மனசோர்வு இருக்குல்ல, எங்கிட்ட பணம் இல்லை, வருமா இல்லையா என்ற எண்ணம் தான் பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஏன்னா அதுதான் உணர்வு கொடுக்குது. உணர்வு அதுதான் தெளிவாக காமிக்குது. நமக்கு இல்லைன்ற ஒரு பயம். அப்போ என்ன ஆகும்? பிரபஞ்சம் அதை எடுத்துக்கொள்ளும். அது மாத்திரம்தான் கொடுக்கும். கஷ்டத்தையும் மனவேதனையும் இல்லாமையும் கொடுத்து விடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே உணர்வு போய் சேர்ந்து விடும். உணர்வு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். ஏன்னா அதோட ட்ராவல் டைம் எத்தனையோ லைட் இயர்ஸ். எண்ணங்கள் இதெல்லாம் அப்படியே போகும், டக்குன்னு போயிடும். போகும்போது பிரபஞ்சத்துக்கு உங்கள் ஆங்ஸைட்டி தான் புரியும். வார்த்தையில் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதுக்கு புரியாது. ஆங்ஸைட்டி, அந்த உணர்வு மாத்திரம் புரிந்து அதுக்கேற்றாற்போல் தான் அது பிரபஞ்சம் நடந்து கொள்ளும். இப்படி செய்து பாருங்கள். காலையில் 4:30 மணிக்கு எழுந்து மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு, காலை கடன்லாம் முடிச்சுட்டு, ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு, இல்லை கேண்டில் வேணுன்னா கேண்டில் ஏற்றி வச்சுக்கலாம். இல்லை ஊதுபத்தி ஏற்றி எனக்கு பிரயோஜனம் கிடையாது. அகல் விளக்கு, ஏதோ ஒரு விளக்கு ஏற்றணும், அந்த ஒளி தெரியணும். ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு, விளக்கை கும்பிட்டுட்டு, மூச்சு எடுத்து மூச்சு வாங்கி கொஞ்ச நேரம் எதையுமே நினைக்காம கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டு 5 நிமிஷம் கழித்து அந்த விளக்கை மாத்திரம் பார்த்துட்டு, உங்களுக்கு தேவையான விஷயம் மாத்திரம் அந்த விளக்குக்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு பணம் தேவை, எனக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்க வேண்டும், என் மகன் திருமணம் நடக்க வேண்டும், என் வேலையில் எனக்கு உயர் பதவி ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும், என் மகள் திருமணம் நடக்க வேண்டும், ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும். இப்படி லைனாக நீங்கள் யோசனை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் யோசனை பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நெருப்பில் நீங்கள் சொல்கிற போகிறோம். நெருப்பு யார்? பஞ்சபூதங்களில் ஒன்று. பஞ்சபூதங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் 2 தான். ஒன்று நெருப்பு, இன்னொன்று நீர். நீரும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, நெருப்பு. அந்த காலத்தில் அர்க்கியமெல்லாம் பண்ணும்போது, பூஜையெல்லாம் பண்ணும்போது நெருப்பில் தான் எல்லாத்தையுமே போட்டாங்க. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை யாகங்கள் செய்யும்போது அதில் தான் போட்டாங்க. நெருப்பை வச்சு தான் நிறைய விஷயங்கள் செஞ்சு அதை போற்றினாங்க. நெருப்பு கேரிஸ் மேட்டர் வெரி ஸ்ட்ராங்லி. ரொம்ப அதீத சக்தியோடு இந்த நெருப்பு, அந்த விளக்கு கொண்டு போகும். நிறைய பேர் என்ன சந்தேகம் கேட்டால், குளிச்சு பண்ணலாமா, குளிக்காமல் பண்ணலாமா? பல்ல தேய்ங்க, மூஞ்சி கழுவுங்க, கை கால் கழுவுங்க, விளக்கேற்றுங்க, உட்காருங்க. நீ குளித்தாலும் குளிக்காட்டியாலும் சாமிக்கு ஒன்று தான், பிரபஞ்சத்துக்கு ஒன்று தான். அதுக்கு தெரியவே தெரியாது. நீ குளிச்சே இல்லை, அதை பற்றி அதுக்கு கவலை கிடையாது. உன்னுடைய உணர்வு அது மாத்திரம்தான் அதுக்கு தேவை. புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணி பாருங்கள். இந்த நெருப்பு உங்களுடைய கோரிக்கையை சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் கண்டிப்பாக சேர்த்துவிடும். புரிஞ்சுதா? அடுத்தது என்னென்னா,
பணம் எப்படி வரும் என்றால், பணம் நாம் செலவு செய்யும் போதும் நம்மிடம் வரும்போதும் என்னிடம் பணம் வந்து கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது, நான் அதை வைத்து கொண்டே இருக்கிறேன். அதே மாதிரி எப்போவும் சொல்லியிருக்கேன், பணத்தை செலவழிக்கும் போது இது வரைக்கும் என்கிட்ட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, போய் சென்று திரும்பி வா, சென்று திரும்பி வா அப்படின்னு சொல்லி தான் மனசுக்குள்ளே நினச்சி ஒவ்வொரு பைசா செலவழிக்கும் போது அதை மாத்திரம்தான் நீங்கள் நினைக்கணும். அதே போல் பணத்தை வேண்டும்போது அசாத்திய நம்பிக்கையுடன் பணம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு நம்பணும், அதில் ஈடுபாடு இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, பணம், சந்தர்ப்பம், மனிதர்கள் தானாகவே நீங்கள் தேடி போகாதீங்க, நீங்கள் தேடியே போகாதீங்க. நான் இருக்குது, நான் வச்சுருக்கேன், என் கையில் நிறைய இருக்குது, அவ்வளோதான். என்னிடம் நிறையா இருக்குது. என்னை யாராவது கேட்டால் கூட உங்களுக்கு வேணுமா, எங்கிட்ட நிறைய வேண்டாம் சொல்லவே மாட்டேன், எங்கிட்ட நிறைய இருக்குது. எந்த பொருளையுமே வேணுமான்னு சொல்லும்போது நிறைய இருக்குங்க அப்படின்னு சொல்லி விட்ருங்க. நான் கூட இந்த பூக்கதை சொன்னேன், அதுதான். எந்த பொருள் யார் கேட்டாலும் நான் யார்கிட்டையும் கிஃப்டெல்லாம் வாங்க மாட்டேன், ரொம்ப ரேர் நான் கிஃப்ட் வாங்குறது. அப்போது யாராவது கேட்கும்போது ஐயோ நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவேன். போதும் வேண்டாம் சொல்லவே கூடாது. அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்படி நினைக்கும்போது மனிதர்கள், பணம், சந்தர்ப்பம் உங்களை தேடி நாடி தானாக வரும். இந்த பிரபஞ்சமும் நம் நிஜமும், வாழ்க்கை நிஜமும் மாறிக்கொண்டே போகும். அப்படியே காலையில் ஒரு விஷயம், மத்தியானம் ஒரு விஷயம், சாயங்காலம் ஒரு விஷயம், இடைப்பட்ட நேரத்தில் ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நிஜம் மாறிட்டே இருக்கோம். பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். காலையில் எழுந்து உட்காந்து காஃபி குடித்த மாதிரி இருக்காது, 10 மணிக்கு வேறு விதமாக இருக்கும், 12 மணிக்கு வேறு விதமாக இருக்கும், 1 மணிக்கு மாறிக்கொண்டே போகும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் எஃபர்மேஷன் பிரகடனத்தை மாத்திரம் விடாமல் மனதுக்குள்ளாவது சொல்லிக்கொண்டு எழுதும்போது நீட்டாக எழுதிட்டே இருக்கணும். அந்த பிரகடனம் விடாமல் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடந்து போயிடும். அப்போது என்னாகும், அந்த வைப்ரேஷனுக்கும் நான் நன்றியுடன் இருக்கிறேன், இப்போது பணம் என்னிடம் இருக்கிறது, பணம் என்னிடம் நிறைய இருக்கிறது, எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் அப்படின்னு சொல்லிட்டே வாங்க. ஏன் இப்படி சொல்லுங்கன்னு லிமிட்டேஷன் ஒரு கோடு போட்டு அதுக்குள்ளே உங்களை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பணம், சந்தர்ப்பம், வாழ்வு, சந்தோஷம் எல்லாமே எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்து கொண்டே இருக்கும். பணம் பல வழிகளில் வந்து உங்கள் பையை நிரப்பும், மன அமைதி தானாக ஓடி வரும், சந்தோஷம் பொங்கும். இதெல்லாம் வந்து மேட்ரு ஆஃப் நாம் நினைக்கிறது தான். பேசி 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 நேற்று சொன்னேன் மூளை செலவி, அந்த மூளை செலவியை நாமளே முதல்ல நம்பணும், நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கிறது அப்படின்னு சொல்லிக்கணும். ஒரே ஒரு விஷயம், பயப்படாதே, கவலைப்படாதே. நீ கவலைப்பட்டதுனால அது மாறப்போகிறதில்ல. நீ அதுக்கு மேலே சொல்யூஷன் கண்டுபிடி. இது இப்படி முடிச்சிடுவேன், இது நல்லபடியாக செஞ்சிடுவேன், இது நிம்மதியாக ஆகிடும், நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டே வாங்க. நீங்கள் இந்த அஃபர்மேஷன் சொல்லி மேனிஃபெஸ்டேஷன் காட்சிப்படுத்தும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையான வகையில் வழி வகுக்கிறீர்கள். அதில் ஒரு மாற்றமே கிடையாதுங்க. நேற்று கூட யாரோ ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னபடி செஞ்சேன், நான் வந்து என் மகனுக்கு இப்போ வேலை கிடச்சிருச்சு, அவர் வந்து வேலையில் போய் ஜாயின் பண்ண போகிறாரு, டெல்லியில் போகிறாரு, நல்ல வேலை கிடச்சிதுமா, நான் எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளம் கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து என் கணவரும் நானும் நல்லபடியாக இருக்கோம் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் வந்து நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு வந்து 11 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சொன்ன அஃபர்மேஷன்லாம் எழுதி சொன்ன விஷயம்லாம் செஞ்சு இப்போது நான் வந்து 45 நாள் கருவுற்றிருக்கேன், ஆஸ்பத்திரியில் இருக்கேன், ஜாக்கிரதையாக இருமா, நல்லபடியாக ஒரு குழந்தையை பெற்று எனக்கு விவரத்தை சொல். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்புங்கள். உங்களுக்கு நடக்காட்டி யாருக்கு நடக்கும்? நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். உங்களுடைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தது. இன்றைக்கு ஒரு முக்கியமான பரிகாரம், ரொம்ப நல்ல நேரம், அபிஜித் நேரம் இன்றைக்கி சாயங்காலம் 6:18 6:42 வரைக்கும் வருது. இன்றைக்கி ஈவினிங் அது வந்து அபிஜித் நேரம் பிரம்ம முகூர்த்தத்தை விட ஸ்ட்ராங்கான நேரம். அபிஜித் என்கின்ற நட்சத்திரம்.
இன்றைக்கி ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. இன்றைக்கி அந்த 6:18 6:42 நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் எடுத்துங்க. டூ மெனி திங்ஸ் வேண்டாம். எழுதுங்க. அஃபர்மேஷன் விளக்கு ஒன்று அகல் விளக்கு ஏற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு, இல்லாட்டி நீங்கள் போகிற மாஸ்கில் வேண்டிட்டு ஊதுவத்தி கூட ஏற்றி வச்சுக்கலாம். நீங்கள் முஸ்லீமாக இருந்து விளக்கு ஏற்றக்கூடாதுன்னா ஏற்றிட்டு, கேண்டில் கிறிஸ்டினாக இருந்தால் கேண்டில் ஏற்றிட்டு அதை கும்பிட்டுட்டு, நீங்கள் போகிற சர்ச்சை நினச்சிக்கிட்டு, நீங்கள் போகிற மாஸ்கை நினச்சிக்கிட்டு, நீங்கள் போகிற குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு என்ன வேணுமோ அது அஃபர்மேஷன் எழுதுங்க. இது நிச்சயம் நடக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பல 100 காலங்களுக்கு பிறகு ஒரு முறை வருமா இது. அதே போல் நாளைக்கு மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம். முடியுமானால் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. அமாவாசை வேறு 10 பேருக்கு திருஷ்டி சுற்றி போடுறோங்க. மத்தியானம் 12 மணி இல்லாட்டி சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு பூசணிக்காய், ஒரு தேங்காய், ஒரு எலுமிச்சம்பழம் ஏதோ ஒன்று வச்சு கற்பூரம் வச்சு திருஷ்டி சுற்றி போடுங்க. இதுதான் இன்றைய செய்தி. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.